ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அஞ்சலி சிவராமன் கிட்ட சொல்றாங்க, அப்பா பாட்டியை நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து வச்சு பார்த்துப்போம்ப்பா. எங்க வீட்டில் அவங்களுக்கு சௌகரியமா இருக்காது. இங்கன்னா நீங்க எல்லாருமே பாட்டியை பார்த்துப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்க எல்லாரோட குரல் கேட்டால் கண்டிப்பா பாட்டி வந்து கண்மொழிப்பாங்க அப்படின்னு அஞ்சலி சொல்ல, இதை கேட்ட சிவராமனும் ஆமா அஞ்சலி நீ சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை கூட்டிட்டு வர்றதுக்கு ஏற்பாடுலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அஞ்சலி சொல்றாங்க, அப்பா எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. எங்க வீட்டுல எங்க 2 பேரை தவிர யாருமே இல்ல. பாட்டி பக்கத்துல நிறைய பேர் இருந்தாதான் அவங்களுக்கும் நல்லது. அதுக்காக தான்ப்பா அப்படி சொன்னேன் அப்படின்னு அஞ்சலி சொல்றாங்க. அந்த இடத்துல மகேஷும் அப்படியே நல்ல மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். ஆமா மாமா, ஏன்னா நானும் ஆபீஸ்க்கு போயிடுறேன், அஞ்சலி தனியா தான் இருக்கா, சோ பாட்டி இங்க இருக்கிறதே நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோடனே நம்ம அஞ்சலிக்கு செம்ம கோபம் வருது. பாட்டியை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதுக்கு காரணமே நீதான், என்ன மாதிரி ஆக்ட் பண்ற அப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம அஞ்சலி வந்து மகேஷை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அஞ்சலி சொல்றாங்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லப்பா, நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சிவராமன் சொல்றாங்க, எங்க அம்மாவுக்கு நான் செலவு பண்ணிக்கிறேம்மா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ரகம் வந்து செம்மையா கடுப்பாக்குறாங்க. அதான் 10 லட்சம் தரேன்றால, அதை வாங்கிட்டு செலவு பண்ண வேண்டியதானே, இப்ப எல்லாத்தையுமே ஏன் தலையில கட்டிடுவாங்களான்னு வேற பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரகு ஒரு பக்கம் பயப்படுறாங்க. ஒரு பக்கம் கேசவன் வந்து அந்த பணம் வந்துச்சுன்னா நல்லா இருக்குமே, அதை வச்சு எப்படியாவது மஞ்சள் குளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க யோசிக்கிறதெல்லாம் நம்ம சிவராமன் வந்து ஏற்கனவே திங்க் பண்ணி தான் வச்சிருக்காரு. அதனாலதான் அஞ்சலி கிட்ட எனக்கு இந்த பணம்லாம் வேண்டாமா, எங்க அம்மாவுக்கு நான் செலவு பண்ணி பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அஞ்சலியை அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிடறாங்க. உடனே நம்ம கேசவனும் ரகவும் சண்டைக்கு வராங்க. என்னப்பா நீங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பாட்டிக்கு இப்ப மருத்துவ செலவுலாம் யார் பாப்பா, அஞ்சலி தான் தரேன்றால, அதை வாங்க வேண்டியதானே அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட சிவராமனுக்கு பயங்கரமா கோபம் வருது. கேசவா, நீ எந்த தைரியத்துல இந்த மாதிரி எல்லாம் பேசுற, ரகுவாச்சும் அவன் சம்பாதிக்கிறான் அந்த ஒரு இதுல பேசிக்கிட்டு இருக்கான், நீ வந்து தீபாவோட நகையையும் அழிச்சிட்ட, என்னோட ரிட்டையர் பணத்தையும் வாங்கிட்ட, எல்லாத்தையுமே பண்ணிட்டு நீ எப்படி இப்படி எல்லாம் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி கேசவனை பயங்கரமா திட்டுறாங்க. இதனால தீபாவுக்கு கோபம் வருது. இங்க பிரச்சனை போய்கிட்டு இருக்கிறத பார்த்து துளசி ரொம்பவே மனசடைஞ்சு போயிடுறாங்க. தயவு செஞ்சு யாரும் சண்டை போடாம இருங்க, இப்போ பாட்டிக்கு வேற உடம்பு சரியில்லை, குடும்ப சூழ்நிலையே சரியில்லை, இந்த நேரம் பார்த்து யாருமே ஒற்றுமையா இருக்காம இப்படி சண்டை போடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு துளசி பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க. அப்போ பாட்டி வீட்டுக்கு வந்தோன்னா பாட்டி கிட்ட எல்லாருமே பேசுறதுக்கு ட்ரை பண்றாங்க. கவிதா ஒரு பக்கம் பேசுறாங்க, இந்த சைடு நம்ம துளசி போய் பேசுறாங்க. பாட்டி நான் துளசி வந்திருக்கேன், பாட்டி எந்திரிங்க, என் கூட பேசுங்க அப்படின்றாங்க. இந்த பக்கம் தியா பாப்பா வேற ஒரு பக்கம், பாட்டி எனக்கு கதெல்லாம் சொல்வீங்கல்ல, எந்திரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாட்டியை கண்மொழிக்க வைக்கிறதுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பாட்டி வந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்கல. இந்த சைடு நம்ம அஞ்சலி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம மகேஷ் கிட்ட அவங்களோட திமிர்த்தனத்தை காட்டுறாங்க. மகேஷ்க்கு பிடிக்காத விஷயத்தெல்லாம் செஞ்சு மகேஷை பயங்கரமா வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால மகேஷ் வந்து பயங்கரமா வெறுப்பாக்குறாங்க. அஞ்சலி கிட்ட சொல்றாங்க, அஞ்சலி நீ பழைய மாதிரி இரு, அந்த அஞ்சலியை தான் எனக்கு பிடிக்கும், இந்த அஞ்சலி வந்து எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுறா அப்படிங்கிற மாதிரி மகேஷ் சொல்ல, இதெல்லாம் கேட்ட அஞ்சலி வந்து, இவ்வளவு நாள் என்னை எவ்வளவு டார்ச்சர் பண்ணிப்பேனா, எல்லாத்துக்குமே பொறுத்து தானே போனேன், ஆனா இனிமேட்டும் நீ சும்மா விட மாட்டேன்டா, முதல்ல இந்த வீட்டுல இருக்க எல்லா விஷயத்தையுமே மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி மகேஷை வெறுப்பேத்திட்டு வீட்டை சுத்தி சுத்தி பாக்குறாங்க. நம்ம மகேஷ்க்கு வந்து ஒரு பக்கம் பயமா இருக்கு, எங்க அந்த சீக்ரெட் ரூமை திறந்து முருகனோட அம்மாவை பாத்துருவாளோன்னு சொல்லிட்டு செம்மையா பயந்துகிட்டு இருக்காங்க. இந்த சைடு துளசி பாட்டியை நினைச்சு அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ வெற்றி வராங்க. வெற்றி வந்து எவ்வளவோ சமாதானப்படுத்துறாங்க. ஆனா வெற்றி பேச்செல்லாம் துளசி வந்து கேட்கற மாதிரி தெரியல. அப்போ லக்ஷ்மி வந்து சொல்றாங்க துளசி கிட்ட, துளசி உன் மனசு வந்து ஆறுதல் ஆகணும்னா நீ உன் ஃப்ரெண்டு கிட்ட பேசு, அவங்க கிட்ட பேசினாதான் உனக்கு வந்து மனசு வந்து ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட வெற்றி வந்து என்ன அத்தை என்னைய போய் இப்படி மாட்டி விடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி புரிஞ்சுக்கிட்டு வெளியில போயிட்டு துளசிக்கு கால் பண்றாங்க. துளசிக்கு கால் பண்ணதுமே நம்ம துளசி பயங்கர ஹாப்பி ஆயிடுறாங்க. வெற்றி கேக்குறாங்க துளசி கிட்ட, எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு துளசி நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ வெற்றி சொல்றாங்க, உங்களோட குரல்லே தெரியுது நீங்க வந்து நல்லா இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லும் போது நம்ம துளசி அழுதுகிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க, எந்த கஷ்டம் இருந்தாலும் அதான் நான் இருக்கேன்ல, எல்லாத்துக்குமே நான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு துளசி சொல்றாங்க, உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் என்னோட கஷ்டம் எல்லாம் போன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ லக்ஷ்மி வராங்க. வெற்றி கிட்ட சொல்றாங்க, எவ்வளவு நாளைக்கு தான் தம்பி நீ இப்படியே நடிச்சுக்கிட்டு இருக்க போற, ஒழுங்கா நீ துளசி கிட்ட நான் தான் உங்களோட ஃப்ரெண்டு அப்படிங்கிற உண்மையை சொல்லிடு, நீ உண்மையை சொல்லிட்டேன்னா கண்டிப்பா அவ ஃபர்ஸ்ட் கோவப்படுவா, அதுக்கப்புறம் அதை ஏத்துப்பா, இப்படியே நீ உண்மையை சொல்லாம இருந்தனா கண்டிப்பா ஒரு நாள் அவளுக்கு உண்மை தெரிஞ்சு பயங்கரமா அவ உன் மேல கோவப்படுவா, நீ சீக்கிரம் போயிட்டு எல்லா உண்மையும் சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கிட்ட சொல்றாங்க. நம்ம வெற்றி துளசியை பத்தாலே பயப்படுறாங்க. இவளுக்கு மட்டும் நான் தான் அவளோட ஃப்ரெண்டுங்கிற உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அவளை தான் இனியே என்ன மாதிரி பாடுபடுத்துவான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்க வெற்றி வந்து தயங்கி தயங்கி நின்றுட்டு இருக்காங்க. அப்போ துளசி கேக்குறாங்க, என்னாச்சு வெற்றி, எதுக்காக இப்படி நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வெற்றி வந்து எதுவுமே சொல்ல முடியல துளசி கிட்ட. துளசியை பார்த்ததுமே அவங்களுக்கு பேச்சே வரமாட்டேங்குது. சைட்ல
லக்ஷ்மி நின்றுட்டு சீக்கிரம் சொல்லு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு செய்கை காட்டிட்டு இருக்காங்க. இதை பார்த்த துளசி வந்து, அம்மா என்னாச்சு இப்போ உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு லக்ஷ்மி சொல்றாங்க, இல்ல துளசி, வெற்றி தம்பி உன்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வந்துச்சு, அதுக்காக தான் நான் சொல்ல சொன்னேன் அப்படின்னு சொன்னதுமே துளசி கேக்குறாங்க, என்னாச்சுன்னு கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு வெற்றி சொல்றாங்க, இல்லங்க வீட்டுக்கு போலாமான்னு கேக்குறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே லக்ஷ்மி தூரத்துல இருந்து இந்த தடவையும் சொதப்பிட்டான் அப்படிங்கிற மாதிரி தலையில அடிச்சுக்கிறாங்க. நம்ம வெற்றி வந்து இப்போதைக்கு துளசி கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல வேணாம், இப்ப சூழ்நிலை சரியில்லை அப்படின்றனாலதான் எந்த உண்மையும் சொல்லாம அப்படியே திரும்பிடுறாங்க. இந்த சைடு நம்ம லக்ஷ்மி வெற்றியை பார்த்து செம்மையா திட்டுறாங்க. வெற்றி, ஏன் இப்படி இருக்க? இந்த விஷயத்த நீ துளசி கிட்ட சொன்னா அவ எவ்வளவு சந்தோஷப்படுவா தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வெற்றி சொல்றாங்க, அதுக்கான நேரம் இன்னும் வரல அத்தை. கண்டிப்பா அதுக்கான நேரம் வரும்போது நானே துளசி கிட்ட நேரா போயிட்டு நான் யாருங்கிற உண்மையை சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு லக்ஷ்மி என்னமோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம அஞ்சலி வந்து மகேஷ பயங்கரமா வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காங்க. மகேஷ் எந்த பொருளெல்லாம் தொடக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அந்த பொருளெல்லாம் தொட்டு தொட்டு வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மகேஷ் ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கும் இல்லையா, அந்த ரூம்குள்ள யாருமே போக கூடாது, அதுல என்னோட பழைய திங்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லியிருப்பாரு, அந்த ரூமை வந்து நான் ஓபன் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி அஞ்சலி வந்து மகேஷ் கிட்ட சொல்றாங்க. அதுக்கு மகேஷ் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. இப்ப எதுக்காக அஞ்சலி அந்த ரூமை போயிட்டு நீ திறக்க போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏன் எதுக்காக நான் திறக்க கூடாதா, நானும் இந்த வீட்டுல தானே இருக்கேன், அந்த ரூம்ல அப்படி என்னதான் இருக்குன்ட்டு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அஞ்சலி வந்து மகேஷ் கிட்ட திமுறா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே மகேஷ்கா அஞ்சலி மேல கோவம் வருது. நானும் ரொம்ப பொறுமையா போய்கிட்டு இருக்கேன் அஞ்சலி, நீ வந்து ரொம்பவே எல்லை மீறி போய்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. அஞ்சலி பாக்குறாங்க மகேஷ, என்ன மகேஷ் என்னை அடிக்கிற அளவுக்கு வந்துட்டீங்களா, அப்போ நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்கன்னா அந்த ரூம்குள்ள ஏதோ சொல்ல முடியாத விஷயம்னு ஒண்ணு இருக்கு, அது என்னன்றத நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், உங்க பேச்செல்லாம் கேக்குறதா நான் இல்ல, நான் உள்ளக்க போயிட்டு அப்படி என்னதான் இருக்குன்னு பார்க்க போறோம் சொல்லிட்டு விறுவிறுன்னு உள்ள போறாங்க. அந்த ரூம் வந்து லாக் ஆயிருக்கு, இதோட கீ எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரூமோட கீயை அங்கேயும் இங்கமா தேடிக்கிட்டு இருக்காங்க. மகேஷ் கிட்ட அஞ்சலி கேக்குறாங்க, இப்ப அந்த சீக்ரெட் ரூமோட கீயை தரீங்களா, அப்படி இல்லைன்னா உங்களை பத்தின விஷயத்தெல்லாம் நான் எங்க வீட்டுல போன் பண்ணி சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து மகேஷ் கிட்ட அந்த கீயை கேக்குறாங்க. அதுக்கு மகேஷ் சொல்றாங்க, நான் இங்கதான் வச்சேன், அது எங்கன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அஞ்சலி சொல்றாங்க, நீங்க அந்த கீயை தர மாதிரி தெரியல, நானே போய் அதை நான் தேடி எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமா போயிட்டு அந்த சீக்ரெட் ரூமோட கீயை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா தேடி ஒரு கீயை கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த கீயை போட்டு பார்க்கும்போது அது அந்த ரூமோட செட் ஆகவே இல்லை. அப்போ அந்த லாக் யாரோ திறக்கிற மாதிரி இருக்கு சொல்லிட்டு முருகனோட அம்மா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அவங்களுக்கு அந்த சந்தோஷத்துல கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ உள்ளக்க ஏதோ பூனை கத்துற மாதிரி சவுண்ட் வருது. நம்ம அஞ்சலிக்கு அந்த பூனை கத்துற சவுண்டை கேட்டு அவங்க பயங்கரமா பயப்படுறாங்க. இந்த ரூம்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் கிட்ட போய் கேக்குறாங்க, அந்த ரூம்குள்ள அப்படி என்னத்தை தான் நீ மறைச்சு வச்சிருக்க, உள்ள யாரோ கத்துற மாதிரியே சவுண்டு கேக்குது, அது பூனையா இல்ல மனுஷனான்றது எனக்கு தெரியல, அந்த கதவை நான் இப்போ உடைக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி அஞ்சலி வந்து மகேஷ் கிட்ட சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட மகேஷ்க்கு அஞ்சலி மேல பயங்கரமா கோவம் வருது. அந்த ரூமை வேகமா பிடிச்சு இழுக்கும் போது நம்ம அஞ்சலியை வந்து மகேஷ் வந்து தள்ளி விட்டுருவாரு. இந்த சீக்ரெட் ரூம்குள்ள இருக்கிற முருகனோட அம்மாவை நம்ம அஞ்சலி தான் காப்பாத்துவாங்க. அது மட்டும் இல்லாம மகேஷ் அஞ்சலி கிட்ட சொல்றாங்க, அஞ்சலி தயவு செஞ்சு இந்த ரூம்ல இருக்கிற விஷயத்த மட்டும் நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காத, அப்படி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சனா அப்புறம் என்ன நடக்கும்ட்டு யோசிக்க கூட முடியாது அப்படிங்கிற மாதிரி மகேஷ் வந்து சொல்றாங்க. இதெல்லாம் கேட்க கேட்க நம்ம அஞ்சலிக்கு அந்த ரூம்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. மகேஷ் இருக்கும்போது கண்டிப்பா அவர் வந்து அந்த ரூமை திறக்க விட மாட்டாரு. மகேஷ் தூங்கும் போது நம்ம எப்படியாவது அந்த கதவை உடைச்சாவது உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு அஞ்சலி முடிவு பண்றாங்க. மகேஷ் கிட்ட சொல்றாங்க, நீங்க பாருங்க மகேஷ், இனிமேட்டு உங்க பேச்ச நான் கேட்கறதா இல்ல, நான் இந்த ரூமை இப்ப வேணா திறக்க முடியாம போலாம், ஆனா என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த ரூம்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்ட்டு நான் பார்க்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. மகேஷ்க்கு அஞ்சலி சொல்லிட்டு போனதுல இருந்து பயங்கரமா டென்ஷனா இருக்கு. என்ன அஞ்சலி நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, நம்ம 2 பேரோட லைஃபும் எப்படி போய்கிட்டு இருந்துச்சு, அந்த சிசிடிவி கேமராவில் உள்ள வீடியோஸை மட்டும் நீ பார்க்காம இருந்திருந்தனா நம்ம 2 பேருக்குள்ள இப்படி ஒரு சண்டையே வந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி மகேஷ் வந்து நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த சீக்ரெட் ரூம்ல இருக்கிற முருகனோட அம்மாவை பார்த்துட்டானா அவ்வளவுதான், நம்ம இந்த இடத்துல இனிமேட்டு இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து மண்டையை பிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஒரு காரணத்தினால இப்போ மகேஷ் வந்து ஒரு முடிவெடுக்க போறாங்க. அதாவது நம்ம முருகனோட அம்மாவை இவ்வளவு நாளைக்கு உயிரோட விட்டு வச்சிருந்தாரு, ஆனா இப்ப அஞ்சலிக்கு வந்து அந்த சீக்ரெட் ரூம்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்றது தெரிஞ்சிருச்சு. சோ இப்போ முருகனோட அம்மாவை எப்படியாவது நம்ம மேல அனுப்பணும், ஏன்னா பாட்டியவே கொல்ல துணிஞ்சவரு இப்போ முருகனோட அம்மாவை சாவடிக்காம விட்டு வைப்பாரா? அஞ்சலிக்கு வேற எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பா மகேஷ் வந்து முருகனோட அம்மாவை உயிரோட விட்டு வைக்க மாட்டாரு.
அஞ்சலி அதுக்குள்ள முருகனோட அம்மாவை காப்பாத்தி மகேஷ்க்கு ஆப்பு வைக்கணும். ஏன்னா மகேஷ் போயிட்டு முருகனோட அம்மாவை சாகடிக்கலாம்னு நினைக்கும் போது அந்த ரூமை திறந்து பார்த்தா முருகனோட அம்மா அங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம அஞ்சலி காப்பாத்தி அவங்கள சேஃபா ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுச்சுன்னா மகேஷ்க்கு வந்து இன்னும் பைத்தியம் பிடிச்சிரும். அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம அஞ்சலி வேற மாசா களத்துல இறங்கியிருக்காங்க. சோ இதுக்கப்புறம் நம்ம அஞ்சலியை வந்து ரொம்பவே போல்டா தான் காட்டுவாங்க. அதனால நம்ம முருகனோட அம்மாவை எதுவும் ஆகாம அஞ்சலி காப்பாத்திடுவாங்க. நம்ம மகேஷ்க்கு பெரிய நாமமா போட போறாங்க அஞ்சலி. இப்படியெல்லாம் தான் எபிசோட் போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.